ஹாய். நீங்கள் எப்பயுமே ஐ லவ் மை ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்கிறவங்களா? காரில், பைக்கில், ஃபோனில் எல்லாத்துலேயும் ஃபேமிலி ஸ்டேட்டஸாக போடுறவங்களா? நீங்கள் உண்மையாகவே உங்கள் ஃபேமிலியை லவ் பண்ணுறீங்கிறதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களா? டாக்குமெண்ட்டாக இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறனாலையோ இல்லை ஃபேமிலி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறனாலையோ நீங்கள் கண்டிப்பாக டாக்குமெண்ட்டாக காமிக்க முடியும் நீங்கள் எவ்வளோ உங்கள் ஃபேமிலியை லவ் பண்ணுறீங்கன்ட்டு. நிறைய ஐ லவ் மை ஃபேமிலின்னு சொன்னவங்க அவங்க ஃபேமிலியை பாதியிலேயே ரொம்ப கஷ்டத்தில் விட்டுட்டு போயிருக்கிறத நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஒரு ஃபேமிலியோட சண்டே எக்ஸ்பென்சஸ்ஸு எவ்வளோ அதிகமாக இருக்குமோ அதை ஒரு ஃபேமிலியோட பிரெட் வின்னர் போனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியோட நார்மல் டேஸ்க்கான எக்ஸ்பென்சஸையே அவங்க பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும்? அதுக்காக நம்ம எதுவும் செய்ய வேண்டாமா? சும்மா வாயிலேயே ஐ லவ் மை ஃபேமிலி, எனக்கு என் குழந்தை தான் உயிர், என் குழந்தைங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன், என் ஒய்ஃப் தான் எனக்கு உலகம் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் நாளைக்கு நமக்கு அப்புறம் அவங்க நிம்மதியாக வாழ்ந்துருவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ப்ளீஸ் டாக்குமெண்ட் இட். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனாலையோ, குழந்தைங்களோட எஜுகேஷ்னல் பிளான் பண்ணுறதுனாலையோ, இல்லை உங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணுறதுனாலையோ கண்டிப்பாக நீங்கள் ஐ லவ் மை ஃபேமிலிங்கிறத டாக்குமெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒய்ஃபுக்காகவும் உங்கள் குழந்தைக்காகவும் தான் வாழ்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பிளானுக்கு ப்ளீஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.